குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி சண்டை வருது, பேசிக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. இது எல்லாம் என்ன காரணம்? எல்லோரும் சொல்லுவாங்க, என் மனைவி நல்லா அமைஞ்சிருந்தா, என் கணவன் எனக்கு நல்லா அமைஞ்சிருந்தா. இது மாதிரி அமைஞ்சிருந்தான்னா இது எப்படி அமையும்? நம்ம அமைச்சிக்கிறது தான் எல்லாமே. ஒவ்வொரு ஆண் மகனும் நம்ம ஒரு நல்ல கணவனாக இருக்கணும்னு நினைக்கணும். அதே மாதிரி பெண்களும் நம்ம ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும்னு நினைக்கணும். பொதுவாக சண்டை எதுக்காக வருது? பெண்கள் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. எது எடுத்தாலும் என்னை நீ கவனிக்கலை, என்னை பார்க்கல, என்னை பேசலை, எல்லாமே அவங்க என்ன எதிர்பார்ப்பு, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் காரணம். எதுக்கு எடுத்தாலும் இதை நீங்கள் பண்ணுங்கள், அதை பண்ணல, நீ சொல்ல வைக்கல, அது மாதிரி. இப்போ ஆண்கள் என்ன நினைப்பாங்க? ஆண்களுக்கு பொதுவாக மரியாதை தான் முக்கியம். ஒய்ஃபு அவங்க வரும்போது அவங்க கண்டுக்கிறதில்ல, மரியாதை கொடுக்கறதில்ல, எதிர்த்து பேசுகிறது, பொதுவான இடங்களில் அவங்கள அவங்க தலை குனிகிற மாதிரி பண்ணுறது, மரியாதை இல்லாமல் பேசுகிறது. இதனால தான் இவங்க பொதுவாக ஆண்கள் பாதிக்கப்படக்கூடிய விஷயம். ஸோ இது எப்படி இது மாதிரி வராமல், எதனால் இந்த மாதிரி பிரச்சனை வருது, இது மாதிரி வந்துருச்சுன்னா அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஒரு சிலருக்கு இது மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும், பட் எதனால் சண்டை வருதுன்னே தெரியாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடுவாங்க, ஒரு சின்ன புரிதல் இல்லாததுனால. ஸோ அதுக்கெல்லாம் காரணம், மெயின் காரணம் இதுதான். இப்போ பெண்கள் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, ஆண்கள் அவங்க மரியாதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நடக்காததுனால இது அப்படியே பெருசாகி சண்டை கண்டினியூவாக ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று ஈகோ, விட்டு கொடுக்குற தன்மையே கிடையாது. ரெண்டு பேரும் ஏதாவது பிரச்சனை இது வந்ததுன்னா உடனே கொஞ்சம் அமைதியாக அதை பற்றி பேசி யோசிக்கணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதுக்காக டைம் கொடுக்கணும். அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, பேசிக்கிறது இல்லை. அதனால் என்ன ஆகுது? அது மனதுக்குள்ளேயே இருந்து நாளடைவில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. இது குழந்தைகளையும் பாதிக்கும், அவங்களோட இல்வாழ்க்கை, அதாவது தாம்பத்தியத்திலே பிரச்சனை உண்டாக்கும். இதனால் என்ன ஆகுது? தாம்பத்தியத்தில் பிரச்சனை வருது, அவங்களுக்குள்ள செக்ஸ் இருக்கிறது இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும்? இடைவெளி அதிகமாகும். இது மாதிரி செக்ஸ் இல்லாததுனால அடுத்தது என்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.